ஆடி மாத பௌர்ணமியில குலதெய்வத்துக்கு இந்த ஒண்ண செய்யுங்க போதும். உங்க குலதெய்வம் உங்க இல்லம் தேடி வரும். இது பல பேர் செய்து பலனடைந்தது. கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு வழிபாடு. பரிகாரம்னு சொல்ல முடியாது. இதற்கு இப்ப வேட்டி வேரு வேணும், அருகம்புல் வேணும், கல்லுப்பு வேணும். இப்படி எந்த பொருளும் தேவையில்ல. இது ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு அவ்வளவுதான். ஆனா இத செஞ்சு பலனடைந்தவர்கள் எக்கச்சக்கம். ஆடி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது குலதெய்வத்திற்கு மிக மிக உகந்த ஒரு நாள். அந்த காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் மிக முக்கியமா 2 நாள வழிபட்டாங்க. ஒண்ணு அமாவாசை முன்னோர்களுக்காக, இன்னொன்னு குலதெய்வத்துக்காக, இஷ்ட தெய்வத்துக்காக இந்த பௌர்ணமி வழிபாடு. இந்த பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, இந்த பிரபஞ்ச சக்தியும், தெய்வ சக்திங்கிறதும் அப்படியே ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாள். அதனால நம்மளுடைய முன்னோர்கள் காலங்காலமாக இந்த பௌர்ணமி வழிபாட செஞ்சாங்க. அதுலயும் மிக முக்கியமானது இந்த ஆடி மாத பௌர்ணமி. இந்த நாள நம்ம தவற விட்டுடக்கூடாது. குலதெய்வத்திற்கு மிக உகந்த இந்த ஆடி பௌர்ணமியில இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நம்ம செஞ்சோம் அப்படின்னா, நம்மளுடைய அனைத்து வேண்டுதல்களும் விரைவில நிறைவேறும். இது ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள். இந்த ஆடி பௌர்ணமி. இத குரு பூர்ணிமா அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த நாள்ல நம்ம மிக முக்கியமா செய்ய வேண்டியது குலதெய்வ கோவிலுக்கு போகணும். வீட்லயே இந்த முறையில நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலும், குலதெய்வமே உங்க வீடு தேடி வரும். ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை தான் இந்த ஆடி பௌர்ணமி வந்திருக்கு. ஆடி 13ஆம் தேதி வந்திருக்கு. ஆனா, இந்த ஆடி பௌர்ணமியானது ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையே ஆரம்பிச்சிடுது. எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு 7:32க்கு பௌர்ணமி திதி தொடங்கி, ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:58 வரையும் பௌர்ணமி திதி இருக்கு. அதனால இந்த பரிகாரத்த நீங்க ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஈவ்னிங் 7:32க்கு ஆரம்பிச்சிடுது இல்லையா? அப்ப இரவு 8 to 9 செவ்வாய் ஓரையிலயும் நீங்க முருகப்பெருமானையும், அம்பாளையும் நெனச்சு, உங்களுடைய குலதெய்வத்தையும் நெனச்சு இந்த வழிபாடு இருக்கலாம். நீங்க அந்த நேரத்துல என்னால செய்ய முடியல, ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன், வேலைக்கு போயிட்டு வந்தேன், செய்ய முடியல, இரவு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு நெனைக்கிறவங்க, நீங்க கவலையே பட வேணாம். ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை பிரம்ம முகூர்த்தத்திலயும் நீங்க இந்த பரிகாரத்த செய்யலாம். ஏன்னா, காலையிலயும் பௌர்ணமி திதி உங்களுக்கு இருக்கு. அதனால அந்த நேரத்துல நீங்க செய்யலாம். 6 to 7 காலையில புதன் ஓரை அந்த நேரத்திலயும் நீங்க செய்யலாம். அதையும் நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னா, ஈவினிங் 5 மணிக்கு மேல இரவு 8:58 வரையும் பௌர்ணமி திதி இருக்கிறதுனால, நீங்க அதற்கு பிறகு எப்ப வேண்டுமானாலும் செய்யலாம். புதன் ஓரை அப்படின்னு சொல்லக்கூடிய இரவு 8 to 9லயும் செய்யலாம். அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த நாள்ல குலதெய்வத்தோட பரிபூரண அருள் கிடைக்கணும் அப்படின்னா, கட்டாயம் நீங்க இந்த வழிபாட செய்யணும். நீங்க ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையே இந்த பரிகாரத்த செய்ய போறீங்க அப்படின்னா, திங்கட்கிழமையே வீடு முழுவதுமாக கல்லுப்பு, மஞ்சள் போட்டு பூஜை அறை எல்லாத்தையும் தொடச்சிட்டு, சுவாமி படங்களுக்கெல்லாம் மஞ்சள், குங்குமம், சந்தனம்லாம் வச்சுட்டு, பூஜை அறைய அடுத்து தலைவாசலையும் முழுமையா எல்லாம் சுத்தம் செய்து, மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு, நீங்க மாவிளை தோரணம்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுக்குங்க. செவ்வாய்க்கிழமையே என்னால செய்ய முடியும் அப்படின்னாலும், செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை மாவிளை தோரணம் கட்டுறது ரொம்ப விசேஷம். அதனால அன்றைய தினம் கட்டினாலும் சரி. உங்களுடைய குலதெய்வம் ஆண் குலதெய்வமா இருந்தாலும் சரி, பெண் குலதெய்வமா இருந்தாலும் சரி, வேப்பிலைய பயன்படுத்தணும். நிலவாசல்ல கொஞ்சோண்டு வேப்பிலை கொத்த சொருவி வைங்க. அடுத்து நிலவாசல்ல மாக்கோலம் போட்டு வச்சிருங்க. ஆடி செவ்வாய்க்கிழமையா இருக்கு. அதனால கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு, நீங்க அதற்கு பிறகு இந்த வழிபாட செய்யணும். புதன்கிழமை நீங்க காலையில செய்யறீங்க அப்படின்னாலும், நீங்க செவ்வாய்க்கிழமையே இந்த மாவிளை தோரணம் கட்டி எல்லாம் பண்ணி வச்சிருங்க. அடுத்த நாள் நீங்க கோலம் போட்டு, அதற்கு பிறகு இந்த வழிபாடுகள் எல்லாம் செஞ்சுக்கலாம். இப்ப பூஜை வேலைய ஆரம்பிக்கணும். அதற்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ படம் இருந்தது அப்படின்னா, அத எடுத்துக்குங்க. படம் இல்லாதவங்களும் சரி, குலதெய்வமே யாருன்னு தெரியாதவங்களும் இந்த பூஜைய தாராளமா செய்யலாம். குலதெய்வ படம் இருக்கிறவங்க தான் செய்யணும் அப்படின்னு இல்ல. குலதெய்வ படம் இல்லாதவங்க ஒரு மணைய வச்சு, அந்த மணை மேல மஞ்சள கலந்து தொடச்சு விட்டுறணும். தொடச்சதுக்கு அப்புறம் மஞ்சள்லயே மாக்கோலம் போட்டுருங்க.
அந்த மாக்கோலத்தில் குலதெய்வ படம் இருக்கிறவங்க வச்சுக்குங்க. குலதெய்வ படம் இல்லாதவங்க மனை மேலே கோலம் போட்டிருப்பீங்க இல்லையா, அது மேலே ஒரு வாழை இலையை வச்சு அதில் பச்சரிசி வச்சு அந்த பச்சரிசி மேலே குத்து விளக்க வச்சுருங்க. இந்த குத்து விளக்கை தான் நீங்கள் குலதெய்வமாக பாவித்து தாராளமாக வணங்கலாம். குலதெய்வம் யாருன்னே தெரியல அப்படின்னாலும் குத்து விளக்கை வச்சு அந்த குத்து விளக்கில் இருக்கக்கூடிய தீபத்தை பார்த்து நம்ம என் குலதெய்வமே இங்கு நீ வாசம் செய்து எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு வேண்டிக்கிங்க. இதுதான் அந்த காலத்தில் இருந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. இல்லை எங்கள் வீட்டு பெரியவங்களாம் சொம்புல நீர் வச்சு வழிபாடு செய்வாங்க அப்படின்னாலும் நிறை சொம்புல நீர் வச்சு அந்த வழிபாடை செய்யலாம். அல்லது உங்க குலதெய்வத்திற்காக தனியா ஒரு பெரிய அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு எடுத்துக்குங்க. அந்த மண் அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அது அகண்ட விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண் அகல் விளக்கை ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில உங்க குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிங்க. குலதெய்வம் தெரியாதவங்க கூட அந்த தீப ஒளிக்கு பௌர்ணமியில வழிபாடு செய்யும்போது கட்டாயம் குலதெய்வம் எது அப்படின்னு தெரிய வரும். உங்களுக்கு குலதெய்வ சாபமோ அல்லது உங்க முன்னோர்களால ஏதாவது உங்களுக்கு சாபம் இருந்தாலும் அதனால உங்களுக்கு குலதெய்வம் மறைக்கப்பட்டிருக்கலாம். அதனால இந்த வழிபாடு செய்யும்போது அந்த தீப ஒளியில உங்க குலதெய்வம் வாசம் செய்யும். இதனால கட்டாயம் உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். பூஜை செய்யும்போது கட்டாயம் வாசனை மலர்கள் கொஞ்சமாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருக்கு அப்படின்னா குலதெய்வ படத்துக்கு வேப்பிலையை எடுத்துக்குங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா மாலை மாதிரி கட்டி தாராளமா போடலாம். குலதெய்வத்திற்கு ரொம்பவே பிடிச்சது இந்த வேப்பிலை. ஆடி மாசத்துல ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு, ஆடி வெள்ளி எல்லா நாளும் இந்த வேப்பிலையை வைத்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண் குலதெய்வமாக இருக்குது அப்படின்னா வாசனை மலர்கள், தாமரை மலர்கள் இல்லை ஏதோ ஒரு வாசனை மிக்க மலர்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சுவாமியை அலங்காரம் பண்ணுவதற்கும் மற்ற அர்ச்சனைக்கு இதுக்கெல்லாம் இந்த வாசனை மலர்களை பயன்படுத்திக்கிங்க. இப்போ நீங்கள் குத்து விளக்கு ஏற்றி வச்சுருப்பீங்களா, அதில் 5 முகமும் ஏற்றலாம். இல்லை 2 திரி போட்டு 2 பக்கம் கிழக்கு வடக்கு இருக்கிற மாதிரியும் அந்த திரியை ஏற்றி வச்சுக்கலாம். மண் அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் ஏற்றி வச்சிருங்க. எல்லா வழிபாட்டு முறைகள்லையும் இருக்கிற மாதிரி தான் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒன்று வைங்க. இந்த ஆடி பௌர்ணமி நாளில் பொங்கல் குலதெய்வத்திற்கு வைத்து நம்ம வழிபடுவது ரொம்ப நல்லது. மாவிளக்கு அன்னைக்கு ஏற்றி வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடு. என்ன வேணுமோ அதெல்லாம் முழுமையாக எடுத்து வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு பூஜையை ஆரம்பிங்க. இப்போ சாமி படத்தெல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு. சுத்தமான துணியை விரித்து அது மேலே உக்காந்துக்குங்க. இந்த வழிபாடை செய்வதற்கு முன் நீங்கள் நல்லா மங்களகரமாக ஆடை அணிந்து அதற்கு பிறகு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ஏன்னா நீங்கள் குலதெய்வத்தை அழைக்கும்போது உங்கள் வீட்டுக்கு குலதெய்வம் வரும். அப்போ நீங்கள் பார்ப்பதற்கும் மங்களகரமாக இருந்தால் தான் குலதெய்வம் ரொம்ப சந்தோஷப்படும். இப்போ குலதெய்வத்திட்ட மனமுருகி உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். அதற்கு பிறகு நன்றியும் நம்ம குலதெய்வத்துக்கு தெரிவிக்கணும். என் குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்காங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வேண்டுதலையும் சொல்லி வேண்டிக்குங்க. எக்காரணம் கொண்டும் பூஜையில் எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது. முதல்ல விநாயகப் பெருமானை வேண்டிக்கிட்டு அதற்கு பிறகுதான் குலதெய்வத்தையே வேண்டணும். விநாயகருக்கு உரிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். எது சொன்னாலும் சரி, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் மகா கணாதிபதியே நமக, ஓம் மகா கணாதிபதியே நமகனா கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவரே அப்படின்னு அர்த்தம். அதற்கு பிறகு குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் மனதார உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். என் குலதெய்வமே, இந்த பௌர்ணமி பூஜையில் இந்த வழிபாடை ஏற்றுக்கொண்டு நீ எங்கள் வீட்டில் இருந்து எனக்கு அருள் புரிவாய், என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குவாய் அப்படின்னு மனமுருகி வேண்டிக் கொண்டு வெள்ளி நாணயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துக்குங்க. 108 முறை இதால் அர்ச்சனை செய்யுங்க. வெள்ளி நாணயம்தான் வேணும்னு இல்லை, எந்த நாணயம் இருந்தாலும் சரி. அதுவும் செய்ய முடியல அப்படின்னா 108 பூ எடுத்துக்குங்க. அந்த 108 பூவையும் உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்னவோ அந்த பேரை எப்படி சொல்லணும்னா, ஓம், அதற்கு பிறகு உங்கள் குலதெய்வம் பேர் நமக. இப்போ எங்களுடைய குலதெய்வம் அன்னகாமாட்சின்னு வச்சுக்கோங்க. ஓம் அன்னகாமாட்சி தாயே நமக, ஓம் கருப்பண்ணசாமியே நமக, ஓம் பெரியண்ணசாமியே நமக. இப்படி குலதெய்வத்தோட பேரை சொல்லி ஓம் அப்படின்னு போட்டு அதற்கு பிறகு சுவாமியோட பேரை சொல்லி நமக அப்படின்னு சொல்லி
108 முறை நாணயங்களால் அர்ச்சனை செய்யலாம், பூக்களால் அர்ச்சனை செய்யலாம், குங்குமத்தால் 108 முறை அர்ச்சனை செய்யலாம். இப்படி இதில தான் செய்யணும்னு எதுவும் கிடையாது. 108 முறை ஒவ்வொன்னாலயும் செய்யலாம். இல்ல உங்களால எது முடியுதோ 108 முறை மட்டும் அந்த குலதெய்வத்தோட நாமத்த நீங்க சொல்லணும். அந்த தீபச் சுடர உங்க குலதெய்வமா நெனச்சு, உங்க குலதெய்வம் படம் இருந்தாலும் அத பார்த்துக்கொண்டு இந்த நாமத்த சொல்லி இந்த வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, குலதெய்வம் உங்க இல்லம் தேடி வரும்.